ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் இந்த வெல்கம் பண்ணுறது போட்டிருந்தேன். வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வெல்கமுக்கு தான் இப்போது அந்த சைடில் ஒரு பார்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கலருக்கும் இந்த பச்சை கலர் நல்லா எடுப்பாக இருந்துச்சு, அதனால அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு பாசியில் டொயினை கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ ஒரு பாசியில் டொயின் இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த பச்சை கலரில் பாசியில் 3 பாசி போடணும். 3 பாசி போட்டுட்டு அந்த 3ஆவது பாசியில் இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பிறகு பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ நமக்கு 2 பாசி இருக்கும். மறுபடியும் 2 பாசி போடணும். பாருங்கள், 2 பாசியாக போட்டு இதே போல் நம்ம ஜாயின் பண்ணி கொண்டுகிட்டே வந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு அதில் ஒரு பார்டர் ரெடி ஆயிரும். இந்த பார்டரை போட்டு முடித்த பிறகு நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இந்த வெல்கம்மை எப்படியாவது ஃப்ரேம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நேரம் சரியாக கூடவே மாட்டேங்குது. இப்போ பார்டர் போட்ட பிறகு அது கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணி தந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை அப்படி சும்மாயே இருக்குது, இந்த வீடியோ முன்னாலே எடுத்தது. அதனால் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இது போட்ட பிறகு கண்டிப்பாக இது போட்டு முடித்த பிறகு எப்படியாவது அந்த ஃப்ரேம் பண்ணதுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பிலே இருக்கிறேன். பார்ப்போம். ஃப்ரேம் பண்ண பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே போல் பார்டர் போட்டு எடுத்துக்கலாம். இல்லாமல் அந்த பார்டருக்கு அதாவது அந்த எழுத்துக்கு அடுத்தால வேறு ஏதாவது டிசைன் கூட நம்ம போட்டுக்கிடலாம். வாத்து எல்லாமே போடலாம், அன்னமே போடுறது எல்லாமே இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஒரு செல் பவுச்சில் அந்த அன்னம் போட்டிருந்தது. அதேமாரி நான் உங்களுக்கு இனி வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அதுவுமே இந்த வெல்கமில் சைடில் 2 வாத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு கூட நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப நீளமாக ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அதனால இதுவே போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். இதை போட்டு முடிச்சுட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த வாத்துலாம் போடுறது நம்ம வேறு ஏதாவது நடுவில் பூ மாதிரி கூட பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சைடில் கூட வாத்து போட்டுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எப்படி நமக்கு ஐடியா தோணுதோ, கற்பனைக்கு தகுந்த மாதிரி இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா, அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி நமக்கு அதே தான் நினப்பாக இருக்கும். அதனால் நமக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்படி அந்த பாசியில் வச்சு நம்ம ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கோம். அது நமக்கு ஒரு டைம் பாஸும் ஆகும். நிறைய பேர், சில பேர் புக்கு படிப்பாங்க, சில பேர் டிவியில் நாடகம் பார்த்தே நேரத்தை கழிப்பாங்க. எனக்கு என்னதோ இந்த பாசி கொறுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அந்த பாசியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பாசி பிரியராக இருந்தீங்கன்னா இதை செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஃப்ரேம் பண்ணி முடித்த பிறகும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்றேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.